don't need any further explanations. This must be finished within 2 days, mind you. Okay, sir. வணக்கம்மா. நான் வாசுவோட அப்பா. எங்க ஆபீஸ்க்கா? நான் அனுப்பலடா. இங்க வந்திருக்காருடா. கீர்த்தி மேடம் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. என் பையனை பத்தி நானே சொல்லக்கூடாது. அவன் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி இருப்பான். ஆனா ரொம்ப நல்லவங்க. அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணு பின்னாலும் சுத்தி நான் பார்த்ததே கிடையாது. என்னமோ உங்க மேல ஆசைப்படுறா. ஆசைன்னா சாதாரணமா இல்ல, எக்கச்சக்கமா. லவ்வா எனக்கு என்ன தெரியும். ஆனா அவன் அழுதது நான் பார்த்தது இல்லம்மா. இப்ப நீங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காமா. நம்ம பையன் அழுதான்னா அப்புறம் அப்பன்னு நம்ம எதுக்கு? உங்க நிலைமை எனக்கு புரியுது. உடனே நீங்க அவனை லவ் பண்ணணும்னு நான் சொல்ல. அவனை அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். உங்களுக்கும் ஓகேன்னா நானே உங்க வீட்டுக்கு. உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? வெக்கமா இல்ல? உன் பையன் தான் ஏதோ வளர்றான்னா. ஏங்க, உங்களுக்கு என்ன வயசு? கொஞ்சம் யோசிச்சு பேச வேணா? இது பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஏற்கனவே உங்க பையன் என்ன எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிச்சு ஆபீஸ்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாம் தொந்தரவு பண்றீங்களே, நீங்கள மனுஷங்களே இல்லை. உன் பையன் இன்டர்வியூல 2 மார்க் கம்மியா இருந்தாயா? பாவன்னு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அப்பனும் பையனும் இப்படி நன்றி கடன் காட்டுறீங்களே. பார்த்த பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏங்க, அவர் ஏதோ பாசத்துல கேட்டாரு. வயசுல பெரியவர், கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லலாம்ல. ஏன் இப்படி திட்டுறீங்க? ஏய், வாட் நான்சென்ஸ்! நீங்க ஆளாளுக்கு வந்து கேப்பீங்க, நான் பார்த்துட்டு இருக்கணுமா? இந்த முட்டாள் தான் அறிவு. இன்னொரு வார்த்தை அவரை பத்தி ஏதாவது பேசுன. என்னடி? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. அடங்கொய்யால என்ன தெளிவா பேசுறீங்கடி. எங்க உன் மனசை தொட்டு சொல்லு. நான் ராத்திரி பகல உன் பின்னாடியே சுத்தினது உனக்கு தெரியாது? கீர்த்தி கீர்த்தின்னு இப்படியே பார்த்துட்டு உனக்கு தெரியாது? ஏய், ஒரு செகண்ட் போதுண்டி. ஆம்பளை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. எல்லாம் தெரிஞ்சு ஏன் நடிக்கிற? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. இல்லையா சாரி, நான் ஃபாரின் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ லோக்கல், உன் ஸ்டேட்டஸ் பத்தாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தினூண்டு விஷயத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுற. என்ன எல்லாரும் முன்னாடி ஃபிலிம் காட்டுறியா? பார், நம்ம விஷயம் நம்மளோட போட்டோம். மரியாதை எங்க அப்பட்ட மன்னிப்புக்க. I'll call the security. Security! டேய், தது பேசுன மூஞ்சில ஆசி. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. ஏய்! ஏய்! ஐயோ! விடுங்க. வா வாசு, போலாம்.
தினமும் குடிப்பியா? இல்லை எப்பயாவது மனசு சரியில்லைனா தான். அடிக்ட் ஆகிடாத, உடம்புக்கு நல்லதில்லை. ஹாஸ்பிட்டல் போகலாமா? மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்கு. ஸ்ட்ராங்கான பொண்ணு இல்லை. உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னது? நானே 2 நாள் சரியாக இருப்பேன். தெரியுறாளுங்கப்பா. இது ஒன்று தான் பொண்ணா? டேய் விடுறா. இல்லைப்பா, முன்ன போய் கை நீட்டி அடிச்சிட்டாலே. தவெல்லாம் கொண்டு ஜெயிலுக்கு போனால் கூட தப்பு இல்லை. சி ஹே, அவளை அடிச்சா ஏதோ குழப்பத்தில் கைப்பற்றுச்சு. அவன் நிலைமையிலேருந்து யோசிச்சுப்பார். நேற்று பையன், இன்னைக்கு அப்பன். லவ் பண்ணுன்னா யாராக இருந்தாலும் கோபம் வரும்ல. ஐயா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? நல்ல பொண்ணுடா, பார்த்தாலே தெரியுது. சாப்பிட்லையா? பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன். இல்லைப்பா, ரொம்ப நாள் கழிச்சு குடிச்சேன்னா தலை சுத்துது. நான் போய் படுத்துக்கிறேன், நீ சாப்பிடு. டேய் விடு. என்ன வயசாயிடுச்சுன்னு நினச்சியா? எங்கள் ஊர் பக்கம் போனால் இப்போ கூட எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. இந்த வயசில் இப்பெல்லாம் வேறு ஆசை இருக்கா உனக்கு? டேய் இன்னும் வலிக்குதா? இல்லைப்பா, பாவம், என்னால் உனக்கு தான் கஷ்டம். வாசு, பா, என் மேலே கைப்பட்டதும் உனக்கு பிச்சுக்கிட்டு கோபம் வருது. அப்பா மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்கியாண்ணா? என்னப்பா இப்படி கேட்குற? சரி சொல்ல வேணாம், விட்டுரு. தெரியாம கேட்டேன். இல்லைப்பா, நான் தெரியாம கேட்டேன். போய் தூங்கு. பா, போ.